Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலையும், எப்பேற்பட்ட புதியதான சூழ்நிலையிலையும், சந்தர்ப்பத்திலேயும் நான் பொல்லாத காரியங்களுக்கு நான் பயப்படவே மாட்டேன். தீங்கு என்னை அணுகாது. அந்த சூழ்நிலையிலும் கூட தேவன் என்னோட கூட இருக்கிறார், என்னை காக்கிறார், என்னை வழி நடத்துகிறார் என்று சொல்கிறார். எப்படி காக்கிறாரா? அவருடைய கோலும் அவருடைய தடியும் தேற்றுகிறதாம். 3 காரியங்கள் சொன்னேன் கோலை பற்றி. ஒன்று, நம்மை திருத்துவதற்காக, டிசிப்ளின் பண்ணுவதற்காக, நம்மிடத்திலே ஒழுக்கத்தை ஏற்படுத்துவதற்காக கோல் பயன்படுத்தப்படுகிறது, தேவனுடைய வார்த்தையாகிய கோல். இரண்டாவதாக நான் சொன்னேன், ஆடுகளை பரிசோதிப்பதற்காகவும் எண்ணுவதற்காகவும் கோல் பயன்படுத்தப்படுகிறது என்று. பரிசோதிப்பதற்காக கிட்டே கொண்டு வந்து அதன் ரோமத்தை விலக்கி அதன் தோலிலே என்ன காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது, என்ன கிருமிகள் இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்ப்பதற்காக, இப்படிப்பட்ட காரியங்களுக்காக அந்த கோல் பயன்படுத்தப்படுகிறது என்று சொன்னேன். அது மட்டுமல்லாமல் அந்த கோல் பாதுகாப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்று சொன்னேன். மெய்ப்பன் அந்த கோலை வீசுவதிலேயும் அந்த கோலை உபயோகப்படுத்தி பொல்லாத மிருகங்களை கூட கொல்லுவதிலேயும் வல்லவன். அதை பயிற்சிவிக்கிறான். அவன் தன்னுடைய கரங்களை அதிலே பயிற்சிவித்துக் கொள்ளுகிறான். தடியை பார்ப்போம். கோலும் தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லுகிறார். கோல் என்று சொன்னால் அது ஒரு அதிகாரத்தை, தேவனுடைய வார்த்தையை குறிப்பிடுகிறது. அது ஒழுக்கத்திற்கும், ஆடுகளை கொண்டு வந்து ஆராய்வதற்கும், தோலுக்கு கீழே பார்ப்பதற்கும், பிறகு அதை பாதுகாப்பதற்கும் பயன்படுத்துகிறது. ஆனால் தடி என்பது வித்தியாசமானது. இந்த தடி இன்னொன்றுக்காக உபயோகப்படுத்தப்படுகிறது. அந்த தடி முனையிலே இப்படி வளைந்ததாக இருக்கும். அந்த தடி விசேஷமான சில காரியங்களுக்காக மெய்ப்பன் பயன்படுத்துகிறார். இதனுடைய பயன் வித்தியாசமானது. எந்த விதத்தில் வித்தியாசமானது? அது எப்படி தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறதோ அது போலவே இது பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பிடப்படுகிறது. இந்த தடியின் மூலமாக தான் இந்த வளைந்திருக்கிற இந்த கோல், இதன் மூலமாக ஆடுகளை கொண்டு வந்து தன்னிடத்திலே இழுத்து தன்னிடத்திலே பக்கமாய் சேர்க்கிறதுக்காக அதை உபயோகப்படுத்துகிறார் மெய்ப்பன். அநேக நேரத்திலே ஆடுகளை தன்னிடத்தில் நெருங்க வரும்படியாக கொண்டு வருவது இந்த கோலின் மூலமாக. கழுத்தை அப்படி பிடிச்சி லேசா அப்படி இழுத்து பக்கத்துல கொண்டு வருகிறார். ஆவியானவர் நம்முடைய உள்ளங்களிலே கிரியை செய்து நம்மை தேவன் அண்டையிலே கிட்டி சேர்க்கிறார். நம்மை தேவனோடு கூட நெருங்கி உறவாட வைக்கிறார். நம்மை தேவனோடு கூட நெருங்கிய உறவிலே ஜீவிக்க வைக்கிறார் என்பதை எடுத்து காட்டுவதாக அது இருக்கிறது. ஆடுகளை மெய்ப்பன் தன்னிடத்திலே கிட்டி சேர்க்கிறது மட்டுமல்லாமல், ஆடுகள் குட்டி போட்டால் அந்த குட்டியை கையிலே மெய்ப்பன் தூக்கினால் அந்த தாய் அந்த ஆட்டை தள்ளி விடுமாம், அந்த கையில இருக்கிற வாசனையினால. ஆகையால் இந்த கோலின் மூலமாக தான் அந்த ஆட்டினிடத்திலே அந்த குட்டியை தள்ளுவாராம். அந்த ஆட்டின் மடியின் இடத்திலே கோலை வைத்துதான் தள்ளுவாராம் அந்த குட்டியை. அந்த குட்டி அந்த தாயினிடத்திலே போய் ஆகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதோடு நெருங்கி இருக்க வேண்டும், அந்த சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த கிட்ட தள்ளுவது எப்படி என்றால் இந்த கோலின் மூலமாக தான். ஆவியானவரும் கூட விசுவாசிகளுக்குள்ளாக வாசம் செய்து நம்மை தேவனிடத்திலே கிட்டி சேர்க்கிறது மட்டுமல்லாமல் நம்மை ஒருவரோடு ஒருவர் ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படியாக இன்றைக்கு செய்கிறது தேவனுடைய ஆவியானவருடைய கிரியை. ஆவியானவர் நம்மை ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்படுத்துகிறார், தேவனோடு கூடவும் நம்மை ஐக்கியப்படுத்துகிறார். நம்மத்தில ஏற்படுகிற பிரச்சனைகள், மனத்தாங்கல்கள், போராட்டங்கள், இவைகளை மேற்கொள்ளும்படியாக ஆவியானவர் உணர்த்துகிறார். நாம் ஒருவருக்கொருவர் தீமை செய்யும் போது, நாம் ஒருவருக்கொருவர் கசப்பான எண்ணங்களை கொண்டிருக்கும் போது, ஆவியானவர் நமக்குள்ளாக நம்மை உணர்த்தி, நம்மை திருத்தி, தேவனுடைய வார்த்தையை கொண்டு நம்மோடு பேசி நம்மை சரியான ஒரு வழியிலே கொண்டு செல்கிறார், நம்மை ஐக்கியப்படுத்துகிறார். அதை அது காண்பிக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த வளைந்த கோலின் மூலமாக ஆடுகளை வழி நடத்த மெய்ப்பன் உபயோகப்படுத்துகிறார். ஆடுகள் சில நேரத்திலே கும்பலாய் போய் கொண்டிருக்கும் போது
ஒரு சில ஆடுகள் அப்படியே தனியா மேய ஆரம்பிக்கும், கொஞ்சம் அப்படியே விலகி போக ஆரம்பிக்கும். அதை திரும்ப கொண்டு வந்து இந்த ஆடுகளோடு சேர்ப்பது அல்லது இந்த வழியிலே போக வேண்டும் என்பதை காண்பிப்பதற்கு லேசா அந்த கோலை வச்சு அந்த பக்கம் ஒரு தள்ளு, எந்த பக்கம் போகணுமோ அந்த பக்கம் ஒரு தள்ளு தள்ளும் போது அந்த ஆடு போகிறதாம். ஆவியானவரும் அப்படியே நம்மை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார், உள்ளாக இருந்து வழி நடத்துகிறார் ஆவியானவர். பழைய ஏற்பாட்டு காலங்களிலே ஒருவன் வழி நடத்தப்பட வேண்டும் என்றால் தீர்க்கதரிசிகளை நாடி ஓட வேண்டும். தீர்க்கதரிசிகளுக்கு தான் தெரியும் என்ன நடக்க போகிறது என்று, தீர்க்கதரிசிகளுக்கு தான் தெரியும் எந்த வழியில போக வேண்டும் என்று. தீர்க்கதரிசி சொல்றதை கேட்டுதான் அந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவனுடைய மக்கள் நடந்தார்கள். தீர்க்கதரிசிகளை நம்புங்கள் அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்று பழைய ஏற்பாட்டு காலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் எப்படி வாழ்கிறது? இன்றைக்கு தீர்க்கதரிசிகளை நம்பி வாழ சொல்லுகிறதா? இன்றைக்கு யாரோ ஒருவர் சொல்லுகிறதை நம்பி நாம் வாழ போகிறோமா? இன்றைக்கு நாம் யாரை நம்பி வாழுகிறது நம்மை சரியான பாதையில நடத்துகிறது என்ன? தீர்க்கதரிசிகள் அல்ல, இன்னொரு ஆள் அல்ல, யாரோ ஒரு சொல்லுவர் போதனை மட்டுமல்ல, ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். புதிய உடன்படிக்கையில இது ஒரு பெரிய வித்தியாசம். பழைய உடன்படிக்கையின் கீழாக பரிசுத்தாவியானவர் வந்து ஜனங்களுக்குள்ளாக வாசம் பண்ண முடியவில்லை. பரிசுத்தாவியானவர் வெளியே தான் வாசம் பண்ணார். தீர்க்கதரிசி மூலமாக மட்டுமே பேசினார், எல்லாரோடும் பேசுகிறதில்லை. ஒருவன் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தீர்க்கதரிசியை போய் தான் கேட்க வேண்டும். ஆகையால் தீர்க்கதரிசிகளை நம்பி மனிதர்களை நம்பி வாழ்ந்தார்கள் மக்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே மனிதனுடைய பாவ பிரச்சனை தீர்ந்தபடியினால், அவனுடைய பாவங்களை இயேசு கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்தபடியினால், தேவனோடு மனிதன் ஐக்கியப்பட்டிருக்கிறபடியினால் பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் நம்முடைய உள்ளங்களில் வந்து வாசம் பண்ண முடிகிறது. இப்பொழுது இன்றைக்கு அவர் வாசம் பண்ணுகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் கிடையாது. ஏனென்றால் இயேசுடைய ரத்தம் சிந்தப்படவில்லை, பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வந்து வாசம் பண்ண முடியவில்லை. இன்றைக்கோ புதிய உடன்படிக்கையின் கீழே இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு ஆவியானவர் உள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். உள்ளே இருந்து கொண்டு நம்ம வழி நடத்துகிறார். நாம் வழி நடத்துதல் வேண்டும் என்றால் வெளியே பார்க்க கூடாது, உள்ளே பார்க்கணும். ஆவியானவர் வழி நடத்துதல் வேணும் என்றால் அவரையும் இவரையும் தேடி ஓடக்கூடாது. அங்கே இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு அப்படி நடக்கக்கூடாது. வழி நடத்துதல் ஆவியானவர் உள்ளே இருந்து நடத்துகிறார். அப்ப தீர்க்க தரிசனம் ஒருத்தர் சொன்னா எப்படிங்க அதை கேட்டு நடக்கலாமா? நடக்க வேண்டும் என்று வேதம் போதிக்கவில்லை புதிய ஏற்பாட்டிலே. ஆச்சரியப்படாதீங்க, முழிக்காதீங்க. பவுல் அப்போஸ்தலனுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அகபு தீர்க்க தரிசனம் சொன்னார். என்ன சொன்னார்? இந்த கச்சையை கட்டி இருக்கிறவன் எருசலேமுக்கு சென்றார், கைது செய்யப்படுவான் என்று அவர் தீர்க்க தரிசனம் சொன்னார். உடனே பவுல் அப்போஸ்தலன், அப்பா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, இதுக்கு தான் காத்துட்டு இருந்தேன், நல்ல காலம் நீ தீர்க்க தரிசனம் சொன்ன, நான் இப்பதான் அங்க போய்கிட்டு இருக்கிறேன் எருசலேமுக்கு, நீ சொன்னதுனால நான் போகாம இருந்துடுறேன்னு சொன்னாரா? கிடையாது. எல்லா ஜனங்களும் அழுகிறார்கள், ஐயா போகாதீர், இந்த தீர்க்கதரிசி சொல்றார், நீர் போனீர் என்றால் உண்மை கைது செய்வார்கள் என்று இந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறார், போகாதீர் என்று எல்லாம் அழுகிறார்கள், போக விட மாட்டேன்றார்கள் அப்போஸ்தலனாகிய பவுலை. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஆண்டவர் என்கிட்ட ஏற்கனவே பேசிட்டாரியா, அங்க போனா எனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் காத்து இருக்குதுன்னு ஆண்டவர் எனக்கு சொல்லிட்டார் என்றார். எங்க? எனக்கு உள்ளத்துல சொல்லிட்டார் ஆண்டவர், ஆகையால் நான் போகிறேன். அப்ப இவர் சொன்ன தீர்க்க தரிசனம் என்ன? இவர் சொன்ன தீர்க்க தரிசனம் அதை உறுதிப்படுத்துவதற்காக தான், அதை கேட்டு நான் நடக்கிறதுக்காக அல்ல. ஆண்டவர் என்னிடத்துல ஏற்கனவே பேசின காரியத்தை உறுதிப்படுத்துவதற்காக தான் அந்த தீர்க்க தரிசனமே ஒழிய என்னை வழி நடத்துவதற்காக அல்ல. புதிய ஏற்பாட்டில எங்கேயுமே பார்க்க முடியாது, நீங்கள் நான் சொல்லுகிறேன், எங்கேயுமே பார்க்க முடியாது தீர்க்க தரிசனத்தினால் ஒருவன் வழி நடத்தப்பட்டான் என்று. அப்படி வழி நடத்தப்படுவது தேவனுடைய சித்தம் கிடையாது. தீர்க்க தரிசனத்தினால் ஒருவன் வழி நடத்தப்படுவது இல்லை. தீர்க்க தரிசனம் உறுதிப்படுத்தலாம், உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது உறுதிப்படுத்தலாம், கன்ஃபார்ம் பண்ணலாம். அதுக்குன்னு கன்ஃபர்மேஷன் ஃப்ரம் 9 to 5 போட்டுக்கூடாது. 9 to 5 வரைக்கும் வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்றேன், உங்களுடைய உள்ளத்தில் ஆண்டவர் பேசினதை என்னுடைய தரிசனத்தின் மூலமா, என்னுடைய தீர்க்க தரிசனத்தின் மூலமா கன்ஃபார்ம் பண்றேன். அப்படி தேவையில்லை. கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம தேடி போகக்கூடாது. வேதத்தில் எங்கேயும் சொல்லவில்லை. நம்ம உள்ளத்துல தேவன் ஒன்றை பேசி இருக்கிறார் என்றால் அது நிச்சயமா நடக்கும், நாம் அதன்படிதான் நடக்க வேண்டும். அதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு நம்ம ஓட சொல்லல, அதை போய் யாரையா தரிசனம் கண்டு எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லல வேதம். அதுக்கு ஒரு தீர்க்கதரிசியை தேடி ஓடி போய் இதை கொஞ்சம் உறுதிப்படுத்துங்கன்னு கேட்க சொல்லவில்லை. புதிய ஏற்பாட்டில் எங்க சொல்லியிருந்தேன்னு காமிங்க, சொல்லவே கிடையாது. திட்டவட்டமாய் நான் சொல்லுகிறேன், நான் பெந்தேகோஸ்துக்காரன் தான், ஆனால் திட்டவட்டமாய் சொல்லுகிறேன், அப்படி நடக்கக்கூடாது என்று வேதம் திட்டவட்டமாய் போதிக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே எங்கேயுமே தீர்க்கதரிசியால் ஒருவன் நடத்தப்பட வேண்டும் என்று போதிக்கவே இல்லை. ஒருவன் தன் சகோதரனுக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று. ஏன்?
இப்ப நான் உங்களுக்கு போதிக்கிறேன், ஆனா போதிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு இருக்குது வேதத்துல. ஏன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் தேவையில்லையா? மெய்ப்பன் தேவையில்லையா? வேத வசனத்தை போதிக்க வேண்டியதில்லை, சபை தேவையில்லையா? அப்படி சொல்லி இல்ல. என்ன சொல்லிருது? நான் சொல்றதை வச்சு நீங்க நடக்க வேண்டாம். நான் போதிக்கும் போது என்னை விட பெரிய போதகர் உங்களுடைய உள்ளத்திலே இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் உங்களை நடத்துவார். இந்த போதனைகள் சரியா, இதை பின்பற்றலாமா, இப்படி ஜீவிக்கலாமா என்று ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருந்து நடத்துகிறார். ஆகையால் தான் அப்படி சொல்லி இருக்கிறது, ஒருவன் தன் சகோதரனுக்கு போதிக்க வேண்டியதில்லை என்று. ஏன்? புதிய ஏற்பாட்டில எந்த ஒரு விசுவாசியும் ஒரு ஆளை நம்பி கிடையாது. அவன் எந்த மெய்ப்பனையும் நம்பி கிடையாது, எந்த தீர்க்கதரிசியும் நம்பி கிடையாது, எந்த அப்போஸ்தலனையும் நம்பி கிடையாது, எந்த சுவிசேஷகனையும் நம்பி கிடையாது, எந்த போதகரையும் நம்பி கிடையாது. புதிய ஏற்பாட்டு விசுவாசி எந்த மனுஷனையும் நம்பி தேவன் வைக்கவில்லை. மனுஷர்களை உபயோகப்படுத்துகிறார் தேவன். என்னை உபயோகப்படுத்துகிறார் வசனத்தை போதிப்பதற்காக. ஆனா நான் சொல்லதெல்லாம் வாயை பொளந்து ஏத்துக்கிட்டு அதன்படி நடங்கன்னு சொல்லல ஆண்டவர். நான் சொல்லுகிறதை கவனியுங்கள். உங்களுக்குள்ளாக இருக்கிற ஆவியானவர் உங்களை உணர்த்துவார், உங்களை நடத்துவார், இந்த வழியில நட என்று உங்களை ஏவுவார். அதன்படிதான் நீங்கள் நடக்க வேண்டும். வெறும் நான் சொன்னதை வச்சல்ல. அப்படி வெறும் போதகர் சொல்லுகிறத வச்சு நடந்தா என்ன ஆகுறது இன்றைக்கு? ஹலோ, இந்த போதகர் எப்படி சொல்லுவாரு, அடுத்த நாள் அங்க போவீங்க அந்த போதகர் அப்படி சொல்லுவாரு, அடுத்த நாள் இன்னொரு இடத்துக்கு போவீங்க அந்த போதகர் இன்னொரு விதமா. போதகரை மட்டும் நம்பி நடந்தா இன்னைக்கு பெரிய குழப்பம் தான் ஏற்படும். ஆளுக்கு ஒண்ணு சொல்லுவாங்க. ஒரு ஆளை இன்னைக்கு ஒண்ணு சொல்லுவாரு, நாளைக்கு இன்னொன்னு. ஹலோ, ஆமாங்க. ஒருத்தர் வந்து என்கிட்ட நொந்துகிட்டாரு. ஐயோ என்னங்க இந்த போதகருங்க, இன்னைக்கு ஒண்ணு சொல்றாங்க நாளைக்கு ஒண்ணு. 10 வருஷத்துக்கு முன்னாடி இவர் என்ன பிரசங்கம் பண்ணாரு தெரியுமா, இன்னைக்கு என்ன? நான் சொன்ன, அவரை நம்பி யார் இருக்க சொன்னது உங்களை? அவர் சொன்னதெல்லாம் கேட்டு அதன்படி வாழுங்கன்னு சொல்லியிருக்கா வேதத்துல? கிடையாது. புதிய ஏற்பாட்டு விசுவாசிக்கு அப்படி சொல்லப்படவில்லை. புதிய ஏற்பாட்டு விசுவாசியை ஆவியானவர் நடத்துறார், ஆவியானவர் போதிக்கிறார். அவன் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். தேவனால் நியமிக்கப்பட்ட மெய்ப்பர்களால் போதகர்களால் போஷிக்கப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தை கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். அது தேவன் நியமித்த காரியம், அப்படி செய்யப்பட வேண்டும். ஆனால் அதை நம்பி அவன் வாழ வேண்டும் என்று வைக்கப்படவில்லை. அதை கேட்டு உள்ளத்திலே ஆவியானவர் எப்படி நடத்துகிறார் என்பதை அறிந்து அவன் செயல்பட வேண்டும். இந்த போதனையை கேட்கும் போது பெரிய போதகர் உள்ள இருந்து ஆமா இப்படிதான் நட என்று சொல்லுகிறார். அப்படிதான் புதிய ஏற்பாட்டிலே வழி நடத்துதல் உள்ளே இருந்து வருகிறது, வெளியே இருந்து அல்ல. தீர்க்க தரிசனத்தினால் வழி நடத்தப்படக்கூடாது. தீர்க்க தரிசனம் இல்லைன்னு சொல்லல, இருக்குது. ஆனா தீர்க்க தரிசனத்தாலே யாராவது வழி நடத்தப்பட்டதாக எங்கேயுமே கிடையாது. புதிய ஏற்பாட்டிலே கிடையாது. பழைய ஏற்பாட்டிலே உண்டு, புதிய ஏற்பாட்டிலே கிடையாது. தீர்க்க தரிசனத்தினால வழி நடத்தப்படுகிறது இல்லை. எதனால? உள்ளத்தில் இருக்கிற ஆவியானவர்னால. சிலர் எப்படி இருக்கிறாங்க, சந்தர்ப்ப சூழ்நிலையினால வழி நடத்தப்படுறவங்க. அது பார்த்திருக்கீங்களா? கர்த்தர் வாசலை திறந்தால் அது கர்த்தருடைய சித்தம். கர்த்தர் வாசலை மூடிட்டா அது கர்த்தருடைய சித்தம் இல்லை. யார் வாசலை மூடினது யார் திறந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது. அது மூடி இருந்துச்சுன்னா கர்த்தருடைய சித்தம் இல்லை, திறந்துருச்சுன்னா யாரு மூட, எவனாவது மூடி வச்சிருக்க போறான். திறக்கப்பட வேண்டிய வாசலை என்ன பண்ணணும்? திறக்கணும். எல்லா திறந்த வாசலும் கர்த்தருடைய சித்தம் கிடையாது. ஹலோ, இருக்கிறீங்களா? எல்லா திறந்த வாசலும் கர்த்தருடைய சித்தம் கிடையாது. எல்லா மூடின வாசலும் கர்த்தருடைய சித்தம் இல்லை என்று சொல்ல முடியாது. சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் நாம் நடத்தப்பட வேண்டும் என்று வேதம் போதிக்கவில்லை. ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும். எல்லாம் சொல்லுவாங்க, கிதியோன் எப்படியா பண்ணாரு? அந்த தோலை போட்டு இன்னைக்கு ராத்திரி பனி வந்து தோல் மேல மட்டும்தான் பெய்யணும், தரையெல்லாம் காஞ்சிருக்கணும்னாரு. அதே மாதிரி ஆண்டவர் செய்தார். அடுத்த நாள் என்ன பண்ணாரு? அதே தோலை போட்டு இன்னைக்கு ராத்திரி தரையில மட்டும் பனி பெய்யணும், தோல் மேல காஞ்சிருக்கணும். அது ஏன் பண்ணாரு? கர்த்தர் தன்னை அழைக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துறதுக்காக. ஆண்டவரே இன்னைக்கு ராத்திரி பனி வந்து தோல் மேல மட்டும் பெஞ்சு தரையெல்லாம் காஞ்சிருந்தா நீர் தான் என்னை தலைவராக தெரிந்து கொண்டீர், விடுவிக்கிறவனாக இஸ்ரவேல் மக்களின் தலைவனாக தெரிந்து கொண்டீர் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றார். ஆண்டவர் அப்படியே செய்யறார். அடுத்த நாள் என்ன பண்றாரு? தரையெல்லாம் பனி பெய்யணும், தோல் மட்டும் காஞ்சிருக்கணும்ன்றாரு. ஆண்டவர் திரும்பவும் அப்படியே செய்யறார். எதுக்கு? அவனுடைய அழைப்பை உறுதிப்படுத்துவதற்காக. இன்னைக்கு நிறைய பேர் அந்த மாதிரி செய்து தோல் எடுத்து போட்டா மாதிரி போட்டுட்டு இருக்கிறாங்க. என்னன்னு கேட்டா, கிதியோன் பண்ணார் இல்லைங்க. நான் கூட கர்த்தர்ட்ட சொல்லியிருக்கேன், கர்த்தாவே நீர் இப்படி செய்தீர்னா நீர் என்ன அழைத்தீர்னு நான் விசுவாசிக்கிறேன், இப்படி இல்லைன்னா நீர் என்ன அழைக்கலன்னு கிடையாது. நம்ம அப்படி பண்ணக்கூடாது. கிதியோன் யார்? அவனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தாரா? அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, அகற்றப்பட்டதா? கிடையாது. அவன் பழைய உடன்படிக்கையின் கீழாக தீர்க்கதரிசிகளையும் இப்படிப்பட்ட காரியங்களை நம்பி வாழ்ந்தவன். அவனுக்கு வேற வழி இல்லாததுனால, உள்ளே நடத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவர் இல்லாததுனாலே
தேவன் அப்படிப்பட்ட வழியின் மூலமாய் அவனை நடத்தினார். உள்ள பரிசுத்தாவியானவர் இல்லாதனால. உள்ள பரிசுத்தாவியார் இன்றைக்கு இருக்கிறார் நமக்கு. நாம் கிதியோனை போல அல்ல, கிதியோனை விட ரொம்ப மேலானவர்கள். ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். நம்ம போய் தோலை போட்டு பனியை இது மேல பெய்யும் அது மேல பெய்யும் சொல்லிட்டு இருக்க கூடாது. அதெல்லாம் ஆவியானவர் உள்ள இல்லைன்னா செய்யலாம். ஆவியானவர் உள்ளே இருக்கும் போது ஆவியானவர் மூலமாக நடத்துகிறார். எத்தனை பேருக்கு தெரியும் தீர்க்கதரிசியை விட பெரிய வழி நடத்துகிறவர் தேவனுடைய ஆவியானவர்? இல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆவியானவருடைய நடத்துதல் இந்த கோலின் உந்துதலை போல இருக்கிறது. லேசா உள்ள யாரோ அந்த கோலை வச்சு இப்படி தள்ளுற மாதிரி இருக்கு. இப்படி போ, இப்படி நடந்து கொள், இப்படி செய்யாத, இந்த பக்கம் போ, அந்த பக்கம் போன்னு அந்த மேய்ப்பன் எப்படி ஆடுகளை தன்னுடைய கோலினால் உணர்த்தி நடத்துகிறாரோ அதுபோல உள்ள இருந்து நமக்கு ஒரு கோல் இருக்கிறது. நம்முடைய மேய்ப்பர் உள்ளே இருந்து நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். தீர்க்க தரிசனத்தினால் ஒருவர் நடத்தப்பட வேண்டும் என்று புதிய ஏற்பாட்டிலே எங்கேயுமே கிடையாது, எங்கேயுமே கிடையாது. அந்த பவுல் அப்போஸ்தலனுக்கு அகபு தீர்க்க தரிசனி சொன்ன தீர்க்க தரிசனம் ஒரு உறுதிப்படுத்துதலுக்காக தான். அதுக்கு முந்தின அதிகாரத்தை வாசித்து பார்த்தீர்கள் என்றார் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். அதுக்கு முந்தின அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா தேவன் பவுல் அப்போஸ்தலன் உள்ளத்துல ஏற்கனவே பேசிவிட்டார். ஆகையால் தான் அந்த தீர்க்கதரிசி போகிறவனை கைது செய்வாங்கன்னு சொன்ன பிறகு இவர் போனார், சொன்னபடியே கைதானார். அது ஒரு தேவனுடைய திட்டம், ஒரு பெரிய திட்டம். இவரை ரோமாவரி கொண்டு போவதற்காக, அங்கே இவர் சாட்சியா இருக்கும்படியாக தேவன் ஒரு பெரிய திட்டத்தை தீட்டி இருக்கிறார். நிறைய பேர் நினைக்கிறாங்க அவர் தீர்க்கதரிசி சொன்னதை கேட்டு இருந்திருந்தாருன்னா அவர் போய் கைதியா இருக்க மாட்டாருங்க. கிடையாது. தேவனுடைய திட்டம் நிறைவேற வேண்டும். ஆவியானவர் அவரிடத்தில் பேசி இருக்கிறதுனால தான் அவர் சென்றார். அந்த தீர்க்க தரிசனம் வெறும் உறுதிப்படுத்துதலை தவிர வேறொன்றும் கிடையாது. ஆவியானவர் நம்மை உள்ளிருந்து நடத்துகிறார். அந்த கோல் நமக்கு உள்ளாக இருக்கிறது. நம்முடைய மெய்ப்பர் நமக்கு உள்ளாக இருக்கிறார், நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார்.